நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க போறேன்னா, எஃப்ஐஐஸ், டிஐஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எந்த மாதிரியான இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான இடத்துல செல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அதே போல சூப்பரான ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போறேன். அதற்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. அதற்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இந்த இடத்துல நான் பெரிய 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 தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்டா தரணும்ல, அதற்காக தான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான சூப்பரான ஸ்ட்ராட்டஜி என்னோட 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை 50,000 சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுங்க ப்ரோ. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சரியான ஒரு என்ட்ரி எடுத்தனா அதற்கு டார்கெட் எனக்கு பிக்ஸ் பண்ண தெரியல, நான் எடுக்கிற இடம் தான் ஹையா இருக்கு, நான் இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வந்துருது, நான் ஒரு கால் எடுத்தனா மார்க்கெட் டவுன் சைடு வந்துருது, அதே போல நான் புட்டு எடுத்தனா மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் சைடு கால் சைடு போயிடுது, ஒரு சரியான இடத்துல என்னால என்ட்ரி எடுக்க முடியல, ஒரு சரியான இடத்துல என்னால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியல, ஒரு சரியா ஒரு பொசிஷனை என்னால க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வரைய தெரியலையா, கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வீக்லி, மந்த்லி, டே, இன்ட்ராடே எல்லாத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வரைஞ்சு கொடுத்துரும். முற்றிலும் ஃப்ரீ இண்டிகேட்டர். இதற்காக நீங்க எந்தவித பேயும் பண்ண வேண்டியது கிடையாது. உங்களோட ஓவர் ட்ரேடை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல சரியான என்ட்ரி எந்த இடத்துல எடுப்பீங்க, அதை எந்த இடத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்றது, எந்த இடத்துல டார்கெட் வைக்கிறது, எஃப்ஐஎஸ் எல்லாம் இப்படிதான் என்ட்ரி எடுக்கிறாங்களா, இந்த மாதிரியான இடத்துல தான் ஆர்டர்ஸ் குமியுதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு வாய்ப்பா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதற்கான பேக் டெஸ்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நெப்டியோட சார்ட். சார்ட்ல ட்ரேடிங் வியூ சார்ட்ல இண்டிகேட்டருக்கு போயிடுங்க. இண்டிகேட்டர்ல நான் ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர் சொல்றேன், பிபி டைனமிக் ஜோன். பிபி டைனமிக் ஜோனுங்கிறத நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்டே காமிக்கிறது இந்த இண்டிகேட்டர். இதுல பாத்தீங்கன்னா 1.7K சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. பெரிய செட்டிங்ஸ்லாம் இதுல எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணிடுவாங்க, சார் அந்த செட்டிங்ஸை மாற்ற முடியல, இந்த செட்டிங்ஸை மாற்ற முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுல செட்டிங்ஸே பெருசா எதுவுமே கிடையாது. டே ஜோன், வீக்லி ஜோன், மந்த்லி ஜோன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லைன் கிடைச்சிரும், சரிங்களா? நான் ஒவ்வொரு லைனா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஒரு லைன் ஆட் பண்ணும் போதும் உங்களுக்கு தெரியும், பாத்துங்க. இப்போ இந்த ரெட் கலர் லைனும் இந்த கிரீன் கலர் லைனும் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் கலரும் கிரீன் கலரும் வந்துடும். இதை நீங்க 5 மினிட், 10 மினிட், 15 மினிட், 1 ஹவர் இந்த ரேஞ்சில் வச்சு நீங்க பாத்துக்கலாம். இது ரொம்பவே இன்ட்ராடேக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்க, ஒரு 2-3 டேஸ் ஹோல்டு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீக்லி ஜோன் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் தான் பாத்தீங்கன்னா வீக்லி ஜோன். இந்த ரெண்டு லைனும் பாத்தீங்கன்னா டே, ரெட்டும் கிரீனும் இருக்கிறது டே ஜோன். இது ப்ளூ கலர் லைன் வீக்லி ஜோன். அதற்கும் மேல இந்த எல்லோ ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லோ ஜோன் தான் பாத்தீங்கன்னா மந்த்லி ஜோன். இந்த மூணுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட், இதை எப்படி சார் நான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்க, ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடர் நான் ஒரு நாளைக்கு மேல அந்த பொசிஷன்ல எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரெட் கலரையும் கிரீன் கலர் கேண்டிலையும் மட்டும் பார்த்தா போதும். இந்த ரெட் கலரும் இந்த கிரீன் கலரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க இதற்காக தனியா வரையணுங்கிற தேவையே கிடையாது. இப்போ பாத்தீங்களா, இதுதான் உங்களோட சப்போர்ட், இதுதான் உங்களோட சப்போர்ட், இதுதான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே,
இது வந்து ஜோன். இந்த இடம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பத்தி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்னு பயமுத்துவாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்லாம் ஒண்ணுமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களோட சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது. சரிங்களா? மார்க்கெட்டு இந்த கிரீன் கலர் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் பாயிண்ட். இந்த இடம் தான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து வீக்லி பொசிஷன். வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க ஒரு 2-3 டேஸ்க்கு மேல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீக்லி ஜோன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இல்ல அதற்கும் மேலாம் நான் வந்து பொசிஷன்ல வந்து பெருசா எடுத்துட்டு போவேன் அப்படின்னா இந்த மந்த்லி ஜோன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இருந்தாலும் எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், அதை எப்படி சார் நான் வந்து மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து அடிஷனலா ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர், எப்போதுமே வந்து ஒரே இண்டிகேட்டரை மட்டுமே வந்து பார்த்து ட்ரேட் பண்றது தவறாமையும். ஏன்னா வந்து எப்போதுமே வந்து பைக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பிரேக் இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக், பேக் பிரேக் அந்த மாதிரிலாம் இருக்கும் சைக்கிள்லாம் கூட. அதே மாதிரி தான் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இண்டிகேட்டரை ஒன்று ஆட் பண்ணும்போது ஒன்று உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு இண்டிகேட்டர் வந்து உங்களை காப்பாற்றும். அதற்கு தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது VWAP அப்படிங்கிற லைன், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை நீங்க அடிஷ்னலா ஆட் பண்ணும்போது உங்களோட கன்ஃபர்மேஷன் இன்னுமே வந்து அதிகமா கிடைக்கும். அதற்காக தான் நான் வந்து இதை ஆட் பண்ணிக்க சொல்றேன். இது முழுக்க முழுக்க இன்ட்ராடேக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த VWAP வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்டுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க அதுக்கப்புறம் தான் இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுல உள்ள ஒரு 3 லைன்ஸையும் நான் வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு சென்டரான பிவோட் லைன் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது மேல உள்ள கிரீன் கலர் லைன் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பேண்டு, கீழே உள்ள கிரீன் கலர் லைன் வந்து பாத்தீங்கன்னா லோவர் பேண்டு. சரிங்களா? இந்த அப்பர் பேண்டுக்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். லோவர் பேண்டுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த சென்டர் லைன்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து இன்டிசிஷனா இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் ரேஞ்சுக்குள்ளாரியே இந்த பேண்டுக்குள்ளாரியே மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த அப்பர் பேண்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டிலோட ஹையை கூட பிரேக் பண்ண முடியல. எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில வந்து ஒரு முக்கியமான டூலா எடுத்துக்கோங்க இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவலை நோக்கி போக ஆரம்பிக்கும். மேக்சிமம் ஆஃப் ஃபைட்டிங் வந்து 5 மினிட் டு 15 மினிட்லயே நடக்க ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் வந்து இங்க 5 மினிட் ஹையையே பிரேக் பண்ணல. இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் இந்த இடத்துல கர்சர் வச்சு காமிக்கிறேன். 5 மினிட்டோட ஹையையே பிரேக் பண்ணல. நீங்க இன்ட்ராடே பண்றீங்க, ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணல. இந்த இதுக்கு மேல அப்பர் பேண்டுக்கு மேல ட்ரை பண்ணிருக்கு, ஆனா போக முடியல. சப்போஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருந்தா எது வரைக்கும் தெரியுங்களா போகும்? இன்ட்ராடேல இந்த லெவல் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து. இந்த லெவலை மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? நான் இதை வந்து என்ன பண்றேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை சின்னதா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாருங்க, மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து அப்பர் பேண்டை பிரேக் பண்ணிருக்கு, அப்பர் பேண்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணதுன்னா எப்போதுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து லோவர் பேண்டுக்கு கீழே வைக்கணும். சரிங்களா? மார்க்கெட் அப் சைடு போறாம இருந்தா, டவுன் சைடு போறாம இருந்தா அப்பர் பேண்டுக்கு மேல உங்களோட எஸ்எல் வைக்கணும். அப்பர் பேண்டாவும் இருக்கணும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட கேண்டிலோட ஹை அண்ட் லோவாவும் இருக்கணும். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதே போல ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட லோ பிரேக் பண்ணதுனாலும் மார்க்கெட்ல நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இது வந்து ஸ்கேல்பிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட ஹையையும் லோவையும் சின்னதா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எந்த விதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதுதான் வந்து இந்த பெரிய கேண்டிலா விழுந்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட கேண்டிலோட ஹை லோ. நான் ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்டோட கேண்டில பிரேக் பண்ணுது அப்படின்னா எது வரைக்கும் போகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களோட பிபி டைனமிக் ஜோனோட அப்பர் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து இமிடியேட்டான ஃபர்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுவா தான் இருக்கும். எப்போதுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா அந்த லெவலுக்கு போயிடுமானா போகாது. என்ன செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பேண்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா போயிட்டு
இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி போகும். சரிங்களா? இது வரைக்கும் போகும்போது உங்களோட டார்கெட் வந்து இந்த இடத்துல வச்சு நீங்க உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்க சார், என்ட்ரி எங்க சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேல போகுது அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. திருப்பி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேல போகும்போது இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங், இந்த லெவல் நான் வந்து இதை காமிக்கிறேன். இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழே இருக்கணும். நீங்க வந்து ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு எஸ்எல் வச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மேல போகும்போது உங்களோட டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும்னா இங்க இருக்கணும். உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும். என்ட்ரி வந்து எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல. சரிங்களா? உங்களோட டார்கெட் எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல. உங்களோட எஸ்எல் எந்த இடத்துல இருக்கணும், இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்தால் போல நீங்க வந்து உங்களோட எஸ்எல் வச்சுக்கலாம். அது எத்தனை பாயிண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த இடம் என்ட்ரி பாயிண்டா இருக்கும், இந்த இடம் டார்கெட்டா இருக்கும், இந்த இடம் எஸ்எல்லா இருக்கும். நான் ஏன் நடக்காத இடத்துல காமிக்கிறேன்னா, அடுத்தது நடக்கிற இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து எக்ஸாக்டிங்கா இருக்கும். நான் அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த 5 மினிட் கேண்டிலோட லோ, ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட லோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு. நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 15th அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு ரெடி பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. அன்னைக்கான சார்ட்டை தான் நான் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். இது எப்போதுமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து சக்சஸ் ரேஷியோ இதுல இருக்கும். சரிங்களா? இதோட பேக் டெஸ்டோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதை வந்து பாத்துக்கோங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, லோவை பிரேக் பண்ணிருக்கு. நான் வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், 5 மினிட்டோட லோவை கட் பண்ணணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் எங்க இருக்குன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பிபி டைனமிக் ஜோனோட சப்போர்ட் தான் வந்து அடுத்த டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, நீங்க இன்ட்ராடே தான் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணிருக்கு. லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே இருந்திருக்கு. இதை 1 மினிட்ல பாருங்க, ரொம்பவே அழகா புரியும். 1 மினிட்ல பாருங்க, மார்க்கெட் எக்ஸாக்டா இந்த லோ வந்து கட் பண்ணிருக்கு. இதுதான் வந்து 5 மினிட்டோட லோ. சரிங்களா? இந்த லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் இந்த லோ 5 மினிட்டோட லோவை கட் பண்ணிருக்கு. ஆனா கீழே போகல. நான் சொன்ன மாரி இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வருது. அப்போ இந்த கிரீன் கலர் லைன் வரும்போது உங்களுக்கு உங்களோட டார்கெட் வந்து முடிஞ்சிடும் புட் சைடு. சரிங்களா? உங்களோட என்ட்ரி எதுவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்விங் வந்துட்டு அந்த லோ தான் என்ட்ரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடம். சரிங்களா? உங்களோட எஸ்எல் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங். சரிங்களா? இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் லைன், இந்த இடம் எஸ்எல். உங்களோட டார்கெட் எங்கன்னா இந்த இடம். சரிங்களா? இந்த இடம் உங்களோட டார்கெட். என்ட்ரி பாயிண்ட் எது சொல்லியிருக்கேன், இந்த இடம். எப்போ வந்து ஒரு ஸ்விங் எடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணுதோ அதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே. அதே போல உங்களோட எஸ்எல் வந்து இந்த இடம். ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து எஸ்எல் ரீடெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அதே போல டார்கெட் வந்து இந்த கிரீன் கலர் லைன் வந்து டார்கெட். இந்த இடம் இப்ப பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் போவாத இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் காமிச்சேன். இப்ப போன இடத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இது வந்து போவாத இடத்துக்கு காமிச்சோம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, 5 மினிட்டோட லோ பிரேக் பண்ணிருக்கு. லோவை பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஒன்று எடுத்திருக்கு. எடுத்துட்டு இந்த லோவை கட் பண்ணும்போது எவ்வளவு வேகம் கட் பண்ணுது பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் கட் பண்ணும்போது எவ்வளவு பெரிய பிக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்களேன். நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்ப இந்த இடம் உங்களோட என்ட்ரியா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும் ஸ்கேல்பருக்கு. சரிங்களா? இந்த இடத்துக்கு மேல உங்களோட எஸ்எல் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட எஸ்எல்ஆ இருக்கும். இதற்கு இடையில மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா இதுல நீங்க வந்து என்ன பண்ணும், இந்த 5 மினிட்டோட கேண்டிலோட சைட்வேஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ரேஞ்சில் வந்து நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. இது சைட்வேஸ் மார்க்கெட். இந்த 5 மினிட்டோட ஹைய மார்க்கெட் வந்து
5 மினிட்டோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகும். பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகும். அதே போல இந்த 5 மினிட்டோட லோ பிரேக் பண்ணா பிபி டைனமிக்கோட சப்போர்ட் ஜோன் வரைக்கும் போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்கான ட்ரேட் பண்றதுக்கான மெத்தடு. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் தான் வீடியோ முடிச்சிருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளார தான் முடிக்க பாக்குறேன். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கூட குறைச்சு போனுச்சுன்னா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எப்போதுமே மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல். ஒரு சில விஷயங்களை சொல்லாம போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து தப்பா போயிடும். ஏன்னா ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்றதுங்கிறது மார்க்கெட்ல வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். எப்போதுமே ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு தத்துவம் இருக்கு. பொறுமையா இருக்கிறவங்க எப்போதுமே மார்க்கெட்ல ஜெயிப்பாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பொறுமையா இல்லாதவங்களோட பணத்தை எடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்து பொறுமையா இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துரும். அதுதான் வந்து மார்க்கெட் மார்க்கெட்டோட தத்துவம். சரிங்களா? அதனால இந்த வீடியோ ஒரு 15ல இருந்து 20 25 நிமிஷம் கூட உங்களால பார்க்க முடியல அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல வந்து சக்சஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து உங்களால கேட்க முடிஞ்சது அப்படின்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால வீடியோ முழுசும் பொறுமையா பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? இப்போ பிபி டைனமிக் ஜோனோட இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுங்களா? சப்போஸ் மார்க்கெட் என்னைக்காவது இந்த இன்ட்ராடே லெவலை பிரேக் பண்ணுது, இந்த ரெட் கலர் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேவா இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேல போகும். அது எது வரைக்கும் போகும்னா வீக்லி ஜோனோட ஹை வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு, இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரிக்கான லைனா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது உங்களோட டார்கெட் எங்கன்னா இன்ட்ராடே ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வீக்லி ஜோனு தான் அடுத்த டார்கெட். சரிங்களா? அடுத்தது உங்களோட எஸ்எல் எங்கன்னா உங்களோட இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு பாத்தீங்களா, அதுக்கு கீழே தான் உங்களோட எஸ்எல். சரிங்களா? இப்ப புரிஞ்சிடுச்சுங்களா? இந்த மாதிரி இன்ட்ராடேயோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கும். நீங்க உங்களோட எஸ்எல்ல வந்து இன்ட்ராடேயோட ரெசிஸ்டன்ஸ் கீழே வச்சுட்டு நீங்க பொசிஷனலா ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது மார்க்கெட் வந்து இன்னும் நல்ல ட்ரெண்டிங் டேவா இருக்குன்னா மந்த்லி ஜோன் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம 15 மினிட்ல வச்சு பாக்குறோம். 15 மினிட்ல ஒரு மாதிரியான ஜோன் காமிக்கும். சரிங்களா? அடுத்தது மந்த்லி ஜோனும் ஒரு மாதிரி காமிக்கும். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இதே நீங்க வந்து வீக்லியா ஹோல்டு பண்றீங்க, மந்த்லியா ஹோல்டு பண்ணீங்கன்னா அந்தந்த டைம் ஃப்ரேம்க்கு வச்சு பாருங்க. அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பா இருக்கும். நீங்க வந்து இதே நேரத்துல இதுல விடபிள்யூஏபியும் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல மட்டும்தான் விடபிள்யூஏபி நல்லா ஒர்க் ஆகும். பொசிஷனலா ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதற்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். 20 மூவிங் ஆவரேஜ், 9 மூவிங் ஆவரேஜ், இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அத மூவிங் ஆவரேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜை பத்தி பொசிஷனலா எப்படி ஹோல்டு பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 9 மூவிங் ஆவரேஜை வச்சு எப்படி ஒரு பொசிஷனலா நீங்க வந்து ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு தனியா ஒரு வீடியோவா உங்களுக்காக மேக் பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா ட்ரெண்டியா இருக்கும்னு சொன்னேன். அதே நேரத்துல டவுனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் சைடும் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே மார்க்கெட்டை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் என்னைக்குமே வந்து உங்களை சக்சஸ்ஃபுல்லான வழியில வந்து கொண்டுட்டு போகும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் வந்து இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்காக எந்தவித பேமெண்ட்டும் கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் பே பண்ண வேணாம்.
நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்க டீமண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்க்கு தேடி வரும். நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க டீமண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 10 அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெஃபரல் கீழே டீமண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா நீங்க சென்ட் பண்ணும்போது உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா வந்து சேரும். அது இதை விட நான் இன்னும் டீப்பா அந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 1.5 hours இருக்கும். அந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ் இன்னும் தெள்ள தெளிவா பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸஸ் வந்து மறக்காம வாங்கி பண்ணலாம்னு நினைச்சுக்கோங்க. நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டை நான் முழுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா கத்துக் கொடுக்கறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸா தான். நீங்க வந்து செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு ஆப் இருக்கு. இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதற்கான ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10 நண்பர்களுக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்க வந்து நம்ம சேனலை வந்து க்ரோ பண்றதுக்கு நீங்க பண்ற ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.